ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பூன் அளவு தனியா எடுத்து அதை வானிலையில் வெறுமனே வறுத்துக்கோங்க. அதை ஒரு தட்டில் மாற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, அதே அளவு சீரகம் ரெண்டுத்தையுமே சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்து அதையும் நம்ம வறுத்து வச்சுருக்க தனியாவோடையே சேர்த்துடலாங்க. இன்றைக்கி எப்படி பிரியாணி ஒரு ஹைலைட்டோ அதே மாதிரி 80s 90ஸோட ஒரு ஃபேவரட் ஃபுட்டுன்னா அது புளியோதரை தாங்க. அதுவும் கோயில் ஸ்டைல் புளியோதரை ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். இது புளியோட புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் எடுத்துருக்க புளி நல்ல ஒரு புளிப்பை தரும். அதையும் வெறுமனே வறுத்து அந்த தனியாவோடு சேர்த்துடலாம். இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, வறுத்த கடலை இதையும் சேர்த்து தாளிச்சிடுங்க. இப்போ நம்ம ஹோட்டல்லலாம் நிறைய சாப்பிட்றோம், ஆனால் அப்போல்லாம் நாங்கள் வெளியில் போகணுன்னா கட்டு சோறு தான் கட்டி எடுத்துகிட்டு போவோம். புளி தண்ணி வச்சு அதை நம்ம சாதம் கிளறி எடுத்துகிட்டு போனோம்னா 2 நாள் இல்லை, வீணாகவே போகாதுங்க, நல்லா வச்சு சாப்பிடலாம். அந்த மெத்தடுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. இதில் ஒரு 6 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருங்க. இது தாளிப்புக்கு தான். இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு பந்தளவு கோழிக்குண்டு இல்லைங்க, ஒரு பந்தளவு நான் புளி ஊற வச்சுருக்கேன். அதை நீங்கள் தனியாக கரைச்சி புளி தண்ணி எடுத்து அதில் ஒரு புடி கல்லுப்பு, ஒரு ஸ்பூன் அளவு குட்டி ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் இதில் கலக்கலாம். நான் டைரெக்டாகவே புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு இப்போ இந்த குட்டி ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போடுறேன். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், உப்பு நல்லா ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுடலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த புளி தண்ணி கொதிக்கக்குள்ளே இதில் சேர்த்துடலாங்க. இது நல்லா கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் நீங்கள் இறக்கக்குள்ளே அச்சு வெல்லம் இருக்கும் பாருங்கள், அதில் பாதி அளவு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்குங்க. இது சீக்ரெட்டுங்க. பெருமாள் கோயிலெல்லாம் புளியோதரை வாங்கி சாப்பிடுவோம், எவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டு நம்ம நாக்கிலே ஒட்டிக்கிட்டு இருக்கும், போகவே போகாது. இன்னும் கொஞ்சம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு உண்டு பண்ணும். அது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. இது ஒரு ஆர்டர் தான். இங்கே பாருங்கள், 2 பாக்ஸில் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இதை உங்களுக்கு நான் சாதமாகவும் கிளறி காமிக்கிறேன். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் வீணாகவே போகாது. நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து சூடு பண்ணி நீங்கள் சாதம் கிளறிக்கலாங்க. நம்ம சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான நம்பர், வாட்ஸ்அப் நம்பரை நான் இதில் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி தான், எந்த கேள்வியும் கிடையாது, பதிலும் கிடையாது. நம்ம சேனலில் வர லைவ் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் முழுசாக பார்த்துருக்கணும். அதை நீங்கள் 6 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கணும். அந்த 6 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணுங்க. இவ்வளோ தான், ஸோ சிம்பிள். நீங்கள் நான் இப்போ கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. புளிசாதம் எப்படி இருக்குது, ரொம்ப எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காதுங்க, அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.